நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களது கதைகளையே கூறும் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா அசீம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொழும்பு பொரலை பிரதேசத்தில் தங்கியிருந்த சிலருக்கு கோவிட் தொற்று. 2 உணவகங்கள் உள்ளிட்ட 6 கடைகளுக்கு பூட்டு. தற்போது அமுலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் கடுமையாக்கப்படும் என அறிவிப்பு. கோவிட் பரவுவதை கட்டுப்படுத்த பொதுமக்களின் உதவி அத்தியாவசியம் என்கிறது அரசாங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீனை கைது செய்ய ஆணை கோரிய அதிகாரிகள். நீதிமன்ற உத்தரவு தேவையில்லை என மறுத்த நீதிமன்றம். கைது செய்வதை தடுக்க கோரி ரியாஜ் பதியுத்தீன் நீதிமன்றத்தை நாடினார். முல்லைத்தீவு ஊடகவியலாளர் 2 மீது மிலேச்சத்தனமான தாக்குதல். உரிய விசாரணை நடத்தப்படும் என்கிறது அரசாங்கம். மலேசியாவில் அரசியல் குழப்பம். ஆட்சி அமைக்க முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அன்வர் இப்ராஹிம் மன்னரை சந்தித்து தகவல். இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். கொழும்பு பொரலை பகுதியில் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக 6 வர்த்தக நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதேவேளை மினுவங்கொட கோவிட் கொத்தில் இதுவரை 1446 கோவிட் தொற்றாளர்கள் இடம் காணப்பட்டுள்ளனர். இன்று புதிதாக 49 கோவிட் தொற்றாளர்கள் இடம் காணப்பட்டிருந்தனர். இன்று மதியம் கிடைக்கப்பெற்ற பிசிஆர் பரிசோதனை முடிவுகளின்படி 49 கோவிட் தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுடன் பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் நெருங்கி பழகிய 32 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் கண்டறியப்பட்டுள்ளனர். ஏனைய 17 பேர் மினுவங்கொட ஆடை தொழிற்சாலையில் இடம் காணப்பட்ட தொற்றாளர்களோடு நெருங்கிய உறவுகளை வைத்திருந்தவர்கள். இதேவேளை கொழும்பு பொரல பிரதேசத்தில் தங்கியிருந்த சிலருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම බොරැල්ල ප්‍රදේශයේ යම් ස්ථානයක නවාතැන් පොළක ආසාදිතයෝ කීප දෙනෙක් හමු වෙලා තියෙනවා. ඉතින් நேற்றைய தினம் நாட்டில் 92 கோவிட் தொற்றாளர்கள் இடம் காணப்பட்டுள்ளனர். இதில் 90 பேர் தெவுலப்பிட்டிய கோவிட் கொத்தோடு தொடர்புடையவர்கள். ஏனைய 2 துருக்கியிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த துருக்கிய விமான சேவையாளர்கள். இதேவேளை நேற்று மட்டும் 6591 பிசிஆர் பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை நாட்டில் மொத்தமாக 3,42,943 பிசிஆர் பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. மினுவங்கொட பிராண்டிக்ஸ் தொழிற்சாலையில் கோவிட் தொற்றுக்குள்ளான ஊழியர்களோடு நெருக்கமான தொடர்பை கொண்ட 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்று நைவல வாரச்சந்தையில் வைத்து பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. வல்பிட்டமுள்ள பலப்போவ, நைவல, விகட, மாரபொல, நைவல வடக்கு, நைவல மேற்கு, நைவல கிழக்கு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் வசிக்கும் நபர்களிடையே இவ்வாறு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையின் கொழும்பு 3 அமைந்துள்ள தலைமையகத்தில் பணியாற்றிய 7 அதிகாரிகள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக COVID-19 தடுப்பு மையம் அறிவித்துள்ளது. இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை முடிவிலேயே இத்தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் கொழும்பு மாவட்டத்தில் வதிவிடங்களை கொண்டவர்கள் என்பதோடு மினுவங்கொட தொற்றாளர்களோடு தொடர்புடையவர்கள் என சுகாதார பிரிவினரால் ஏற்கனவே இவர்கள் இனம் காணப்பட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவு சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் MHM தாரிக் தலைமையில் ஜயவர்தனபுர பல்கலைக்கழகம் தம்புள்ள வியாபார மத்திய நிலையம் மற்றும் அண்மையில் கம்பா மாவட்டத்திற்கு சென்று வந்தோர் மற்றும் சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு இன்று பிசிஆர் பரிசோதனைகள் இடம்பெற்றன. இன்று மாலை 6 மணி வரையில் 1552 கோவிட் தொற்றாளர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 4893 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 3328 கோவிட் தொற்றாளர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் இறக்குமதி தீர்வை வரியை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி தற்போதைய வாழ்க்கை செலவு மற்றும் COVID-19 தொடர்புடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களான பருப்பு, பெரிய டின் மீன், பெரிய வெங்காயம் மற்றும் சீனி ஆகியவற்றின் இறக்குமதி வரிகளை இன்று நள்ளிரவு முதல் அரசாங்கம் நீக்கியுள்ளது என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இறக்குமதி வரி நீக்கப்பட்டதால் பெரிய டின் மீன் ஒன்றின் விலை 200 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோகிராம்
ரூபாய் எனவும் சீனி 1 கிலோகிராம் 85 ரூபாய்க்கு பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் அங்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொருளாதார ரீதியில் நாட்டை பலப்படுத்திக் கொண்டு கோவிடை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையுள்ளதால் மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமாகும் என அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் கடுமையான சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளன. தற்போது கம்பஹா மாவட்டத்தில் 18 போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கம்பஹா மாவட்டத்துக்கு எமது செய்தியாளர் இன்று காலை விஜயம் செய்திருந்தார். நாம் தற்போது இருப்பது கம்பஹா மாவட்டம் யக்கல எனும் பிரதேசத்தில் யக்கர நகரத்தில் தான் இருக்கிறோம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதோடு இந்த வீதியில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கொழும்புகண்டி பிரதான வீதி என்பதனால் அந்த வீதிக்கான வாகனங்கள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனைவரும் முகக்கவசங்களை அணிந்தவாறு பயணத்தில் ஈடுபடுவதை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. போக்குவரத்து பஸ்களும் சேவையில் ஈடுபட்டாலும் குறித்த இந்த பிரதேசத்தில் அதாவது கம்பஹா மாவட்டத்தில் எந்த இடத்திலும் மக்களை ஏற்றுவதோ இறக்குவதோ நடைபெறுவதை எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கவில்லை. இந்த இடத்தை பஸ் வண்டிகள் தாண்டி சென்றாலும் பயணிகளுக்கு ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுவதில்லை. யூடிவியின் செய்திகளுக்காக நான் ராஷித் மல்ஹர்டீன், கம்பஹா மாவட்டம் யக்கலையிலிருந்து. கம்பஹா மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் மற்றும் மருந்தகங்கள் கடந்த தினங்களில் திறக்கப்பட்டிருந்தாலும் அவை இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன. தற்போதைய கொரோனா வைரஸ் நிலைமை மற்றும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தற்போது 18 போலீஸ் பிரிவுகளில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்த இடங்களில் கடந்த சில நாட்களாக சில சலுகைகளை வழங்கியிருந்தோம். அத்தியாவசிய விற்பனை நிலையங்கள், மருந்தகங்கள் ஆகியவற்றை திறக்க அனுமதி வழங்கியிருந்தோம். எனினும் இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படாது. இந்த பிரதேசங்களில் முழுமையாகவும் கடுமையாகவும் ஊரடங்கு அமுல்படுத்தப்படும். எனவே விற்பனை நிலையங்களை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சலுகை வழங்கப்பட்டிருந்த போது அதிகமாக மக்கள் நடமாடியதை அவதானிக்க முடிந்தது. இதனால் கோவிட் வைரஸ் பரவும் அபாயம் ஏற்பட்டது. இவற்றை கருத்தில் கொண்டு குறித்த பிரதேசங்களில் கடைகளை திறப்பதற்கு தடை விதித்துள்ளோம். அத்துடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் குறித்த பிரதேசத்தில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 124 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 37 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்கள் ஊடாக வாகனங்கள் பயணிக்க முடியும். எனினும் வாகனங்களை நிறுத்தவோ எந்தவொரு நபரை ஏற்றவோ இறக்கிவிடவோ முடியாது. எனினும் உயர்தர மாணவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இல்லை. அவர்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியும். குறித்த பிரதேசங்களில் பொது போக்குவரத்தில் ஏறவும் இறங்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பொது தனியார் நிறுவனங்களின் ஊழியர் பேர் விவரங்களை புதுப்பித்து ஆவணப்படுத்துமாறும் பிரதி போலீஸ் மா அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார். ලංකාවේ සියලුම රාජ්‍ය පුද්ගලික ආයතනවලින් ඉල්ලා සිටිනවා ඔබගේ ආයතනයේ සිටින සේවක සේවිකාවන්ගේ පුද්ගලික ලිපිගොනුව அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களின் பெயர் விவரங்களை புதுப்பித்து ஆவணப்படுத்துமாறு கோரிக்கை முன்வைக்கிறோம். தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு மத்தியில் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டு இந்த தரவுகளை சேகரிப்பது முக்கியமானதாகும். இந்த தகவல்களை அடுத்த 3 தினங்களில் பூரணப்படுத்துமாறு கோரிக்கை முன்வைக்கிறோம். பிராண்டிக்ஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து பாதுகாப்பு பிரிவு மற்றும் சுகாதார பிரிவினர் பெரும் பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்த ஊழியர்களின் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பெறுவதில் சிக்கல்கள் இருந்தன. பெரும்பாலானோர் தொழிலுக்கு வரும்பொழுது குடியிருக்கும் இடத்தில் தற்பொழுது இல்லை. இதேபோன்று அவர்களது தொலைபேசி இலக்கங்கள் கூட மாற்றமடைந்துள்ளன. இதனால் அனைத்து பொது தனியார் நிறுவனங்களிடமும் தமது ஊழியர் விவரங்களை சேகரிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கிறோம். අපිට ඒ යථාවත් වෙච්ච තොරතුරු ලබා ගැනීමට හැකියාවක් තිබෙන්න ඕනේ. මෙය අත්‍යවශ්‍ය වෙනවා. தற்போது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படவிருந்த சில நிறுவனங்களுக்கான தேர்வுகள் காலவரையின்றி ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் சேவைக்கான தரம் 3 அதிகாரிகளுக்கான செயற்திறன் தேர்வு, கிராம அதிகாரி சேவையின் தரம் 3 அதிகாரிகளுக்கான எழுத்துத் தேர்வு மற்றும் செயல்திறனுக்கான விரைவான தேர்வு ஆகியவை இவ்வாறு பிற்போடப்பட்டுள்ளன. மேலும் இலங்கை தொழில்நுட்ப சேவையின் மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கான தேர்வு மற்றும் இலங்கை சுங்கத்துறையின் சுங்க கட்டுப்பாட்டாளர்களுக்கான தேர்வு உள்ளிட்ட பல தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாகும் பட்சத்தில்
புதிய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான நிவாரண காலம் ஒன்றை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த காலப்பகுதிக்கு முன்னர் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்துக்கான புதிய அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படவுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் சுமித் சந்தன தெரிவித்துள்ளார். அரசு என்ற ரீதியில் மேற்கொள்ள முடியுமான அனைத்து செயற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். රජය හැටියට කරන්න පුළුවන් සියලුම කටයුතු සෞඛ්‍යාංශ ආරක්ෂකාංශවල මැදිහත් වීමෙන් සිදු කරනවා වගේම ඒ වෙනුවෙන් ජනතාවගේ දායකත්වයත් අවශ්‍යයි. அரசு என்ற ரீதியில் செய்ய முடியுமான அனைத்து விடயங்களையும் சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு பிரிவு ஆகியவற்றினால் மேற்கொள்ளப்படுகின்றது. பொருளாதார ரீதியில் நாட்டை பலப்படுத்திக் கொண்டு கோவிடை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையுள்ளதால் மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமாகும். சமூக இடைவெளியை பேணி சுகாதார நடைமுறைகளை பேணுவது மிக கட்டாயமாகும். සමාජ දුරස්ථභාවය පවත්වාගෙන යමින් අනිකුත් රජය සහ සෞඛ්‍යාංශ වලින් ලබා දෙන සෞඛ්‍ය උපදේශනවලට අනුගත වෙමින් කටයුතු කරන හැටියට අපි ඉතාම කරුණාවෙන් සහ ගෞරවයෙන් මෙරට ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட்-19 அவசர நிலைமையின் காரணமாக ஓய்வூதிய கொடுப்பனவை உறுதிப்படுத்துவதற்கான நேர்முக பரீட்சைக்கு ஓய்வூதியக்காரர்களை அழைத்தல், பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக ஓய்வூதிய திணைக்களத்துக்கு வருகை தரும் அனைத்து ஓய்வூதியக்காரர்களினதும் வருகை என்பவற்றை அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்த ஓய்வூதிய திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதன் காரணமாக மறு அறிவித்தல் வரை ஓய்வூதியக்காரர்கள் எவரும் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு வருகை தர வேண்டாம் என கோரப்பட்டுள்ளது. ஓய்வூதிய திணைக்களத்தின் மூலம் யாதும் சேவைகளை பெற வேண்டுமெனின் 1970 என்ற துரித இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டப்பட்டுள்ளனர். பின்னவல மிருக காட்சி சாலை மற்றும் பின்னவல யானைகள் சரணாலயம் என்பவற்றை சுற்றுலா பயணிகள் பார்வையிட தற்காலிகமாக தடை விதிக்க வனஜீவராசிகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் தற்போது காணப்படும் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் சுற்றுலா பயணிகளுக்காக இவை மூடப்பட்டிருந்தாலும் நிர்வாக நடவடிக்கைகளுக்காக திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தாக்கம் நாட்டில் பரவலடைந்து வரும் நிலையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பேணி சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அரசினால் அறிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சமூக இடைவெளியின்றி சிகிச்சையை வழங்கும் வவுனியா வைத்தியசாலை குறித்து மக்கள் தங்கள் விசனத்தை தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 வைரஸ் தாக்கம் நாட்டில் பரவலடைந்து வரும் நிலையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பேணி சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அரசினால் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மாதாந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அங்கு சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படாமல் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையால் கோவிட் வைரஸ் தாக்கம் இலகுவில் பரவலடையக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் அனைவரதும் நலம் கருதி மாற்று ஏற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு வைத்தியசாலை நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் போலீஸ் நிலையம், பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, நகரசபை என்பன இணைந்து இன்று காலை முதல் முகக்கவசம் அணியாதோரை கண்டுபிடிக்கும் பாரிய நடவடிக்கையினை மேற்கொண்டனர். இந்த தேடுதலின் போது முகக்கவசம் அணியாது பயணம் செய்த பெரும் எண்ணிக்கையிலான வாகன சாரதிகளும் போலீசாரின் கையில் சிக்கியுள்ளனர். கண்டுபிடிக்கப்பட்ட முகக்கவசம் அணியாதோர் எச்சரிக்கப்பட்டதுடன் விரைவில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக 2 கிராமங்கள் மூடப்பட்ட நிலையில் நேற்று மாலை மீண்டும் குறித்த கிராமங்கள் திறக்கப்பட்டன. மன்னார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மன்னார் நகரசபை ஆகியவை இணைந்து இன்றைய தினம் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது மன்னார் பெரிய கடை பகுதியில் மூடப்பட்ட வர்த்தக நிலையம், அதனை சார்ந்த பகுதிகள், மன்னார் புதிய பேருந்து திரைப்படம் மற்றும் பட்டித்தோட்டம் ஆகிய பகுதிகள் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையரை நாட்டிற்கு அளித்து வரும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரபுக்வெல்ல தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்களை தொடர்ந்தும் நாட்டிற்கு அழைத்து வரும் திட்டம் இருக்கிறதா என்றும், இன்னும் எத்தனை பேர் நாடு திரும்புவதற்கான கோரிக்கை முன்வைத்துள்ளனர் என்றும் ஊடகவியலாளர் ஒருவர் இதன்போது கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல வெளிநாட்டில் உள்ள இலங்கையரை நாட்டுக்கு திருப்பி அழைக்கும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். මේ මොහොත වෙනකොට 48,000ක් ගෙනලා තියෙනවා. ඉල්ලුම තියෙනවා. නමුත් ඒ අනුව පොරෙම අවස්ථාවන් වලදී ගන්නට පුළුවන් තීන්දුව අරගෙන කටයුතු කරනවා. නැතුමායි තියන්නේ මේ වෙලාවේදී ගෙන්වන එක తాවකාලිකව නතර කළා. දැන් අප් ඇන්ඩ් අවුට් ටික අරගෙන ගිය මිනිස්සු ගොඩක් ඉන්නවා අපේ රටවල් වල. නමුත් ඒ රිටර්න් ටිකට් එක කැන්සල් කරලා තමන්ගෙන් ටිකට් අරගෙන රුපියල් ලක්ෂ 3කට එහා ගිය මිලකට පැකේජ් එකක් දෙනවා. ඔබට අදාළ තෝරා ගන්නාලද වෙන් කරලා ගුවන් යානේ මෙන්න එකයි විතරයි මගින් කියන්නේ. ඒක තමයි වැඩිපුර අය කරන්න වෙන්නේ. එක ලක්ෂ 3කට එහා ගිය ගුවන් ටිකට් පතයි පැකේජ් දීලා මේ හෝටල් බුක් කරලා ගේනවා. මේක නිකන් වෙළඳ
நீதிமன்ற பிடியாணை அனுமதியின்றி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை கைது செய்து விசாரிக்க முடியும் என்று போலீசாருக்கு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை கைது செய்ய பிடியாணை உத்தரவை பிறப்பிக்க கோரி போலீசார் முன்வைத்த கோரிக்கை ஆராய்ந்த போதே நீதிமன்றம் இதனை தெரிவித்துள்ளது. உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை கைது செய்ய நீதிமன்றத்தினூடாக பிடியாணை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு சட்டமா அதிபர் அறிவுறுத்தல் விடுத்திருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது புத்தளத்திலிருந்து மன்னாரிற்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் வாக்காளர்களை அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டுக்கு அமைவாக பிடியாணை ஒன்றை பெற்று ரிஷாட் பதியுதீனை கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியிருந்தார். இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 3 கைது செய்ய பிடியாணையொன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் முன்னிலையில் கோரிக்கையொன்றை முன்வைத்தனர். இதனை ஆராய்ந்த நீதிமன்றம் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபரை கைது செய்வதற்கு நீதிமன்ற பிடியாணை அவசியமற்றது என கோட்டை நீதவான் பிரியாந்த் லியனகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளார். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் சகோதரர் ரியாத் பதியுதீன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தன்னை மீண்டும் கைது செய்வதை தடுக்குமாறு கோரி அவர் இந்த மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை ரியாஜ் பதியுதீனின் கைது மற்றும் விடுதலை குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் கெஹலியா ரம்புக்வெல்ல ரியாஜ் பதியுதீன் எந்த அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது டீல் அடிப்படையிலோ விடுவிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். ரிஷாட் பதியுதீன் හිටපු අමාත්‍යවරයාගේ සහෝදරයා முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் சகோதரர் ரியாஜ் பதியுதீன் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்தார் என்று கைது செய்யப்பட்டார். ஆனால் காலம் கழித்து அப்படி எந்த காரணங்களும் இல்லை என விடுதலை செய்யப்பட்டார். இது பாரிய பிரச்சனையாக உள்ளது. உண்மையில் என்ன நடந்தது? நான் நினைக்கின்றேன் அது பற்றி ஜனாதிபதியும் அறிவிப்பொன்றை வெளியிட்டார். அவரை நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யவும் இல்லை, அரசியல் காரணங்களுக்காக விடுதலை செய்யவும் இல்லை என்பதுதான் எங்கள் நம்பிக்கை. எனவேதான் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு இது தொடர்பான முடிவை எடுக்குமாறு கூறியுள்ளோம். இந்த கருத்துக்கு அமைய குறித்த அதிகாரிகள் சட்டமா அதிபர் மூலம் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. නීතිපති විසින් කැඳ බල තියෙනවා කියලා අපිට ආරංචියක් තියෙනවා. ඔය කියන්නේ ආණ්ඩුව විසින් දේශපාලන විසින් මෙන්න නොකරා බවනේ ඔය කියන්නේ. அரசியல் காரணங்களுக்காக செய்யவில்லை என்றால் யார் செய்தார்? நாக்குட்டிக் போன்று போலீசார் செய்த ஒரு விடயமாயிற்று. ගේම් එකක්ද මේක? அப்படித்தான் தெரிகிறது. அதனால் தான் அது தொடர்பில் ஆராய சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. මොකද මේ කාරණේ දා ඔබතුමා කිව්වා මේකට මේ දේශපාලඥයෝ කිසිම ආකාරයකින් ගෑවිලා නැහැ කියලා. එහෙනම් ඇයි මේ දේශපාලඥයෝ 100 දෙනෙක් අස්සම් කළා? அரசியல் சம்பந்தம் இல்லை என்றால் 100 உறுப்பினர்கள் சேர்ந்து கையொப்பமிட்டு அவரை மீண்டும் கைது செய்ய வேண்டும் என்று ஏன் கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு வழங்கினீர்கள்? එහෙම කියලා එහෙනම් ඒ දේශපාලඥයෝ ජනාධිපතිතුමාට දේශපාලඥයෝ කියන්නේ මහජන නියෝජිතයන්. அரசியல் என்பவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். அவர்களுக்கு அப்படியான ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது. அது தொடர்பான நிறுவனங்களுக்கு அறிவிப்பதற்கு. නමුත් රියාද් බදුදීන් පෙන්නලා දීලා තිනවා ඌට කලින් මේ அத்தோடு தனக்கு முன்னர் விடுதலையானவர்கள் தொடர்பிலும் ரியாஜ் பதியுதீன் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். நீதிமன்ற உத்தரவு தேவையில்லை என்பது தொடர்பில் அவர் கருத்துக்களை அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். මොකද මුදාහරින්න ඔහුව නියමිත ක්‍රමවේදයේ යටතේ මුදාහැරලා තියෙනවා කියලා ඔහු අධිකරණ සාක්ෂිත් එක්කම පෙන්නලා දීලා තියෙනවා. ඒ ජනාධිපතිතුමාට ලියුමක් යොමු කළා. බොහොම පැහැදිලිව අදහස් දෙකක්. தெளிவாக இவை இருவேறு கருத்துக்கள். இது தொடர்பில் சரியானது நடக்கும். පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් போலீஸ் ஊடக பேச்சாளர் காங்கேசன் துறைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் போலீஸ் தலைமையகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். உண்மையில் இப்படி செய்வது சரியா? உங்களை போன்றுதான் அவரும் வந்து அறிவிப்பது மட்டும்தான். ඔබතුමා වගේ මෙතනට ඇවිල්ලා කවුරුවත් දෙන්න දෙයක් කියවනවා. ඒ කියලා ඉවරුණාට පස්සේ ඔබතුමාට චාට් සීට් එකක් දීලා මාරු කිරීම හෝ ඩිමෝට් කිරීම සාධාරණද? නෑ මම හිතන්නේ ඒක நீங்கள் அது பற்றி பதில் போலீஸ் மா அதிபரிடம் கேட்க வேண்டும். நன்றி. ප්‍රශ්නය. හොඳයි බොහොම ස්තුතියි. செய்திகள் தொடர்கின்றன. போதைப்பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புபட்ட நார்கோட்டிக் அதிகாரிகள் சட்டவிரோத குழுக்களோடு ஆயுத விற்பனையிலும் ஈடுபட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் 13 அதிகாரிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தது. நார்கோட்டிக் அதிகாரிகள் 13 பேரும் அக்குன்னு கொலபெலச சிறைச்சாலையில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் சந்தேகத்துக்குரிய சில அதிகாரிகள் போதைப்பொருள் வியாபாரத்துக்கு மேலதிகமாக பாதாள உலக குழுவுடன் இணைந்து ஆயுத விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல்
திலீப பீரிஸ் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழு ஒன்றின் உறுப்பினர் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகரான பெடிலெசி என்பவரின் உதவியாளர்களான கிஹான் சாரங்க மற்றும் பிரபா தேவிந்த் ஆகிய நபர்களிடம் இருந்து ஹெரோயின் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இவ்விடயம் தெரிய வந்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சந்தேகத்துக்குரிய நாகோடிக் அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி மாத்தறையிலிருந்து மினுவாங்குடி வரையில் கொண்டு சென்ற 130 கிலோ ஹெரோயின் தொகுதியில் 11 கிலோ ஹெரோயின் மற்றும் 2 பிஸ்டல்கள் D56 ரக துப்பாக்கிகள் 2 என்பன பிரபா தேவிந்த என்ற நபரிடமிருந்து குற்றத்தடுப்பு விசாரணை திணைக்களத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொடிலெசி என்ற நபரின் உதவியாளரான கிகான் சாரங்க என்ற நபரிடமிருந்து 12 கிலோகிராம் ஹெரோயின் T56 ரக துப்பாக்கி மற்றும் 1 பிஸ்டல் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேகத்துக்குரிய நாகோடிக் அதிகாரிகள் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு மேலதிகமாக பாதாள குழுக்களோடு ஆயுத விற்பனையிலும் ஈடுபட்டுள்ளமைக்கான சாட்சிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நீதிமன்றத்தின் முன் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் கிடைக்கப்பெற்ற வருமானம் மூலம் வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவை அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பெயர்களிலேயே வாங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குற்ற விசாரணை திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த காரணங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நாகோடிக் அதிகாரிகளை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அமைதி நிலவியதால் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை வாராந்தம் நடத்தாமல் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நடத்துவதற்கு தீர்மானித்திருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அத்தோடு தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்திற்கு பிரதமர் அழைக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாததால் தனது தீர்மானத்தின்படி அப்போது பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையான போது முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தபோது ஆட்சியில் இருந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் முப்படைகளின் தளபதியாக பதவி வகித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2வது நாளாகவும் ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையானார். சர்வதேச ரீதியில் செயற்பட்டு வந்த IS செயற்பாடுகள் இலங்கையில் தலை தூக்குவது குறித்து அரச புலனாய்வு பிரிவு உங்களுக்கும் தேசிய பாதுகாப்பு பேரவைக்கும் தகவல்களை வழங்கியுள்ளது. எனினும் நாட்டிற்குள் இஸ்லாம் அடிப்படைவாதத்தை கட்டுப்படுத்துவதில் உங்களின் ஆட்சி தோல்வி கண்டுவிட்டதல்லவா என்று அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, எனக்கு பௌத்த அடிப்படைவாதத்தை கட்டுப்படுத்த முடிந்தது. இதற்காக பல வழிமுறைகளை கையாண்டேன். மகாநாயக்க தேரர்கள் ஊடாகவும் இவற்றுக்கான ஆலோசனைகளை வழங்கினோம். எனினும் இஸ்லாம் அடிப்படைவாதத்தை கட்டுப்படுத்த என்னால் முடியாமல் போனது. முஸ்லிம் அடிப்படைவாத குழுக்களை நான் நேரடியாக சந்திக்கவில்லை. அரசு சார்பற்ற அமைப்புகள், வெளிநாட்டு தூதரகங்கள் இந்த அடிப்படைவாத குழுக்களுக்காக பேசியதால் அரசாங்கம் என்ற வகையில் அவற்றை நாம் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதும் பல நெருக்கடிகளை சந்தித்தோம் என்று முன்னாள் ஜனாதிபதி இதன் போது பதில் வழங்கினார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது உங்களுக்கு தேவையான மக்கள் ஆதரவை பெறுவதற்காக தான் பணியாற்றியதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டார் என்று இதன்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டார். இதற்கு சிறு புன்னகையுடன் பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி, தேர்தலுக்காக ஒவ்வொரு கதைகளை கூறுவார்கள். ஜனாதிபதியான பின்னர் நடந்த மத்திய வங்கி கொள்ளையின் பின்னர் தான் ரணில் விக்ரமசிங்க எனக்கு அரசியல் பூதமாக தெரிந்தார். அதன் பின்னரே அரசியல் ரீதியாக நான் பொருத்தமற்ற பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு கஷ்டத்தில் விழுந்துள்ளதை பின்னரே புரிந்து கொள்ள முடிந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி பதில் வழங்கினார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஜஹ்ரான் ஹஷீம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அல்லவா என்று இதன்போது அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மீண்டும் கேள்வி எழுப்பினார். இது குறித்து நான் அறிந்திருக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி பதில் வழங்கினார். முஸ்லிம் அடிப்படைவாதம் குறித்து நாலக்கடி சில்வா தகவல் வழங்கிய போது அது குறித்து விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டாம், நிலந்த கண்காணித்தால் போதும் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள் அல்லவா என்று அதன் போது அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். இதனை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டாம் என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் கூறவில்லை. இது முற்றுமுழுதான பொய் என்று முன்னாள் ஜனாதிபதி இதற்கு பதில் வழங்கினார். நீங்கள் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் தேசிய பாதுகாப்பு பேரவை வாராந்தம் நடைபெற்றதா என்று அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, நாட்டில் அமைதி நிலவியதால் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை மாதம் ஒருமுறை நடத்தியதாக பதிலளித்தார். 2019ஆம் ஆண்டு உங்களின் தலைமையில் எத்தனை தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டங்கள் நடந்தன என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார்.
ஜனவரி 14 மற்றும் பிப்ரவரி 19 ஆகிய திகதிகளில் மட்டும் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டங்கள் நடந்தது என்று குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி அதன் பின்னர் ஏப்ரல் 22ஆம் திகதி அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட மறுதினமே தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டம் நடந்ததாக பதில் வழங்கினார். தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்திற்கு அப்போதைய பிரதமர் ஏன் அளிக்கப்படவில்லை என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இதன்போது கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு பேரவை கூட்டத்திற்கு பிரதமர் அளிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதால் தனது தீர்மானத்தின்படி பொருத்தமானவர்கள் மட்டும் அளிக்கப்பட்டனர் என்று பதிலளித்துள்ளார். உங்களின் பதவிக்காலத்தில் யாருக்காவது தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததா என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இதன்போது கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி தடை செய்யவில்லை, சிற்சில நடத்தைகள் காரணமாக வர வேண்டாம் என்று கூறியிருந்தேன். பூஜி ஜெயசுந்தரா அந்த பதவிக்காலத்தில் விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தார். தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்திற்கு வரும்போது 2 தொலைபேசிகளை எடுத்து வந்து ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு அதனை அழித்துக் கொண்டிருப்பார். எடுக்கும் தீர்மானங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. ஒரு நாள் தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தின் பின்னர் அவரை தனியாக சந்தித்து பாதுகாப்பு பேரவை கூட்டம் குறித்து கவனம் செலுத்துமாறு கூறியிருந்தேன். 2018ஆம் ஆண்டு கண்டி எஸ்எல பிரகரவின் போது ஆடினார். 2 நாட்களின் பின்னர் அழைத்து இது குறித்து விசாரித்தேன். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்தறை பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றுக்கு சென்று பிள்ளைகள் முன்னிலையில் ஆசிரியர்களிடம் கேள்விகளை கேட்டு அங்கும் பிரச்சினையை ஏற்படுத்திக் கொண்டார். புலனறுவையில் எமது கிராமத்தில் இராணுவத்தினர் இசை நிகழ்ச்சி ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தனர். இதில் பாட்டு ஒன்று பாடவா என்று என்னிடம் கேட்டார். நானும் சரி என்று கூறினேன். அந்த மேடையில் அவர் பாட்டு பாடினார். தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருந்தார். தொடர்ந்தும் அங்கிருந்தால் மக்கள் கூச்சலிடுவார்கள் என்பதால் நான் அங்கிருந்து வெளியேறினேன். நான் வாகனத்தில் ஏறுவதை கண்ட பூஜித் பாடுவதை நிறுத்திவிட்டு வந்து நான் அழகாக பாடினேனா என்று என்னிடம் கேட்டார். நன்றாக இருப்பதால் தான் நான் புறப்பட்டேன் என்று நான் கூறினேன். இவ்வாறுதான் போலீஸ் மா அதிபர் நடந்து கொண்டார் என்று முன்னாள் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சிரித்துக்கொண்டே வாக்குமூலம் வழங்கினார். போலீஸ் மா அதிபரின் இவ்வாறான நடத்தை குறித்து சந்தித்து பேச வேண்டும் என்று பிரதமருக்கு கூறினேன். பின்னர் ரணில், தலதா, மங்கள, மலிக் உள்ளிட்ட 5 வந்து பூஜித்தின் செயற்பாடுகள் குறித்து பேசினார்கள். பூஜித்தை வரவழைத்து அறிவுரை கூறினார்கள். எவ்வாறாயினும் நாம் இணைந்து பணியாற்றினோம். என்னை சந்திக்க முடியாது, பேச முடியாது என்று கூறுவதில் எவ்வித உண்மையும் இல்லை. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் நான் வாகனத்தில் இருந்து இறங்குவதற்கு முன்னர் பூஜித் வாகனத்திற்கு அருகில் இருப்பார் என்று முன்னாள் ஜனாதிபதி தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தாக்குதல் ஒன்று நடக்கக்கூடும் என்று தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைத்த போதிலும் பாதுகாப்பு தரப்பின் உயரதிகாரிகளின் அலட்சியம் செய்து தமது பொறுப்புகளில் இருந்து தவறியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ஆணைக்குழு சாட்சியத்தில் குறிப்பிட்டிருந்தார். யார் எவ்வாறு பொறுப்புகளிலிருந்து தவறியவர்கள் என்று அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர் ஆகியோர் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று பதிலளித்தார். தாக்குதல் குறித்த தகவல்களை போலீஸ் மா அதிபருக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் யார் வழங்கியது என்று அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். நிலாந்த ஜெயவர்தன என்று முன்னாள் ஜனாதிபதி பதிலளித்த போது மீண்டும் கேள்வியை தொடுத்த சொலிசிட்டர் ஜெனரல் அப்படியாயின் தாக்குதலை தடுக்க தவறிய பொறுப்பை ஏன் நிலாந்த மீது சுமத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மௌனமாக இருந்தபோது மீண்டும் அந்த கேள்வியை சொலிசிட்டர் ஜெனரல் தொடுத்தார். இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி இதற்கு முக்கியமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் முன்னாள் போலீஸ் மா அதிபருமே பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கிடைத்த தகவல்களுக்கு அமைய யார் பொறுப்பேற்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி யாராவது எந்த வகையிலாவது அந்த தகவல்களை எனக்கு தெரியப்படுத்த இருக்க வேண்டும் என்று பதிலளித்தார். அதாவது பூஜித், ஹேமசிறி, நிலாந்த, சிசிர் ஆகிய 4வரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி பதில் வழங்கினார். முல்லைத்தீவு பிரதேசத்தில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்துமாறு உரிய தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரபுக்வெல்ல தெரிவித்துள்ளார். மேலும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் கரைத்துறை பற்று பிரிவுக்குட்பட்ட முறிப்பு கிராமத்தில் மரங்களை சட்டவிரோதமாக வெட்டி கடத்தல் வியாபாரங்களில் ஈடுபடும் குழுவினரால் ஊடகவியலாளர்கள் 2 தாக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிராந்திய ஊடகவியலாளர்களான சண்முகம், தவசீலன் மற்றும் குமணன் ஆகியோர் மீது இந்த மிலைச்சித்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் காயமடைந்த ஊடகவியலாளர்கள் 2 தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிற மாவியாக்களினால் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பாக செய்தி அறிக்கையிட சென்ற சக ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டிருப்பது கிளிநொச்சி ஊடகவியலாளர் ஆகிய எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கின்ற ஒரு விடயம். அவர்களின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி இவ்வாறான தாக்குதல் சம்பவங்களோ அச்சுறுத்தல்களோ இடம்பெறாமல் அனைத்து ஊடகவியலாளர்களும்
இலங்கையின் தேசத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் சுதந்திரமாக சென்று தங்களுடைய ஊடக பணியை முன்னெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். இந்த சம்பவம் குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ඔබතුමාගේ ඉල්ලීමක් තියෙනවා ඊයේ මුල්ලේතිව් ප්‍රදේශයේ මාධ්‍යවේදී දෙන්නට පාර දීලා තිබුණා නීති විරෝධී ගස් කපමින් සිටි ප්‍රවෘත්තියක් වාර්තා කරන අවස්ථාවේදී ඒ ගැන පොඩ්ඩක් හොයලා බලන්න කියලා වෙනකොටත් වාර්තාවක් කරලා තියෙනවා පොලිසියට දන්වලා තියෙන සම්බන්ධව අපක්ෂපාතී ක්‍රියාමාර්ග ගන්නයි කියලා. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு உரிய தரப்பினருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெர்ல இதன்போது தெரிவித்தார். ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதேவேளை முல்லைத்தீவில் மரக்கடத்தல் கும்பலால் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அறிக்கையொன்றை வெளியிட்ட அவர், நாட்டில் இடம்பெறும் கொள்ளை முயற்சிகளை தடை செய்வதுடன் ஊடகவியலாளர்களினதும் ஊடகத்துறையினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நிவாரணமும் இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் எஸ் வினோநோகராதலிங்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிராந்திய ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இடம்பெற்ற சம்பவங்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. சட்டவிரோத செயற்பாடுகளை வெளிப்படுத்த முனைந்த ஊடகவியலாளர்கள் மீது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயற்பட இலங்கை அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தருமாறு கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை இன்று அனுப்பி வைத்துள்ளனர். இன்று காலை 10:30 மணி அளவில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக குறித்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் சுயகௌரவத்தினை பாதுகாத்து தருமாறு குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அளவில் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.